கூடலூர் குண்டுமல்லி வாடை பிடிக்க வந்தவள்ளி, ஒத்தாருவாயும் தாரேன் உனக்கு போட்டு இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராமத்து பாடல் இதெல்லாம் அந்த பீரியட்லேருந்தே நாட்டுப்புற பாடல்கள்லேருந்தே வந்துச்சு. அப்போ அங்கேருந்து தான் கங்கை அமரன் வர தொடங்குறாரு. வந்துட்டாரா, இதுக்கு இடையில ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம ஒரு ஆணோட பார்வையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனித்த அடையாளம் இருக்கும் இல்லையா. இப்போ ஊரில் ஒரு 500 பெண்கள் இருக்காங்கன்னா கூர்நாசி வச்ச பெண்கள் சில பேர் இருப்பாங்க. கூர்நாசி வச்ச பெண்களை யாருக்கு தான் பிடிக்காது. சில பேருக்கு கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம பசங்க சொல்கிறப்ப அவள் முட்டை கொண்ணி ஒருத்தி இருப்பா பத்தியா அப்படின்னு, அங்கே செவலை ஒருத்தி வருவா பத்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு தனித்த அடையாளத்தை நம்ம சொல்லி அடையாளப்படுத்தும். எப்பயுமே உள்ளதான். சில இடங்களில் இப்போ நீங்கள் பாருங்களேன், ராயப்பேட்டையில் மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பட்டணப்பாக்கத்தில் இறால் ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒரு சுவை இருக்குல்ல. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அடையாளப்படுத்துவீங்க? ஒரு குழப்பம் வந்துடும்ல. இவ்வளோ அழகான பெண்ணை இவ்வளோ அழகு மொத்தமாக சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு அடையாளப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். இவ்வளோ எல்லா ஃபுட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த அடையாளப்படுத்துறதுக்கு நமக்கும் கஷ்டமாயிரும்ல. அதுதான் அதே பிரச்சனை தான் கங்கை அமருக்கு. அவர் இசையமைப்பாளரா? ஆமாம். பாடலாசிரியரா? ஆமாம். இயக்குனரா? ஆமாம். தயாரிப்பாளரா? ஆமாம். எல்லாமே ஆமான்னு வந்துட்டா அப்போனா யார் அவர்? அவர்கிட்ட சொன்னார். ஆமாம். இதில் வாலி பல இடங்களில் பயங்கரமாக சொல்லியிருக்காரு. அதுவும் சில நேரங்களில் ஹார்ஸான வார்த்தைகள்லாம் நாய் வாய் வைக்கிற மாதிரி அங்கேயும் எங்கேயும் வச்சனால இது. ஏன்னா கங்கை அமரன் மேலே அவருக்கு அவ்வளவு, ஏன்னா அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும் தானே. அசிஸ்டண்டாக சேரணும். ஆமாம். அவரோட வாழ்க்கையோட லட்சியமே ஒன்றும் கண்ணதாசன்ட்டு போய் அசிஸ்டண்டாக சேரணும், இல்லைனா வாலிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு பயங்கர ஒத்த காலில் நின்னவர். அந்த உரிமையில் அவர் திட்டினார். அதுதான் இப்போ இருக்க பெரிய பிரச்சனையை. அவர் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கினால, ஆனால் எல்லாத்துலேயும் பயங்கர ஹிட்டு தான். நீங்கள் கராட்டக்காரன் வரலாற்றில் அப்படி ஒரு ஹிட்டு இல்லவே இல்லை. அவர் மியூசிக் போட்ட பல படங்கள் பயங்கரமாக, அவரோட பாட்டெல்லாம் வெறித்தனமாக ஓடி இருக்கு. அவர் எழுதின பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட் இருக்குது.